நெல்லை நீதிமன்றத்தில் தங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னவரை கொன்ற வழக்கில் தூக்கு மற்றும் ஆயுள் தண்டனையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உறுதி செய்தது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்போம். சந்திரன், இந்த வழக்கு தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். கொலை வழக்கில் சாட்சிகள் கொலை செய்த வழக்கில் முதல் குற்றவாளி செல்வராஜுக்கு கீழமை நீதிமன்றம் வழங்கிய தூக்கு தண்டனை உறுதி செய்து உயர் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தில் சாட்சி அளித்த கொலை செய்த வழக்கில் ஒருவருக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையும் 4 பேருக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனை உறுதி செய்து உயர் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டைக்கு உட்பட்ட பாளையம் சிட்டி குளத்தில் தேர்தல் முன்னோட்டால் 2016 பெருமாள் என்பவரை அதே பகுதியை சேர்ந்த செல்வராஜ் தரப்பினர் கொலை முயற்சியை முயற்சியினர். இதோடு வழக்கு விசாரணை நெல்லை நீதிமன்றம் நடைபெற்றது. இந்த வழக்கில் அதே ஊரை சேர்ந்த ராமசுப்பு மகன் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வைகுண்டன் என்பவர் செல்வராஜ் தரப்பில் எதிராக சாட்சியம் அளித்தார். ஆனால் வைகுண்டன் மீது செல்வராஜ் தரப்பில் ஆட்டம் அடைந்தனர். நீதிமன்றத்தில் தங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாத தொடர்ந்து விலக்கி வந்துள்ளனர். இருந்தபோதும் வைகுண்டன் செல்வராஜ் தரப்புக்கு எதிராக சாட்சி அளித்துள்ளார். 2022 மார்ச் 10 பாளையம் சுற்றி குளத்தில் உள்ள கல்வாயில் வைகுண்டன் குளித்துக் கொண்ட போது அங்கு சென்ற செல்வராஜ், அந்தோனிராஜ், பிரபாகரன், தேவாசு என்பவர் மகன்களார் அருள் பிலிப், அந்தோஷ் நல்லையா, ரவி என்பவர் பாபு, அலெக்சாண்டர் உள்ளிட்டோர் 8 பேரும் வைகுண்டன் தகராறு ஈடுபட்டார். தகராறு வைகுண்டன் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக பாளையங்கோட்டை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்வராஜ் இந்த 8 பேரையும் கைது செய்தார். இந்த வழக்கு விசாரணை நெல்லை 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதி சுரேஷ்குமார் குற்றம் சாட்டப்பட்ட செல்வராஜ் தூக்கு தண்டனையும், அந்தோனிராஜ், அருள் பிலிப், ஆண்டோ, நல்லையா பாபு தலட்சம் ஆகிய 4 பேர் ஆயுள் தண்டனை விதித்தார். இதை எதிர்த்து தங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை ரத்து செய்ய மதுரை அமர்வு செல்வராஜ் உள்ளிட்ட 5 பேர் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களை நீதிபதிகள் வேலுமுருகன், விக்டோரியா கவுரி ஆகியோர் விசாரித்து வந்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.